உலகத் தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் பார்க்க இருப்பது இந்தி சந்திரலேகா மகத்தான வெற்றி. கோடி கோடியாக வசூல் செய்யப்பட்டது. ஜெமினியின் இந்தியில் சந்திரலேகா மாபெரும் வெற்றி படமாக வசூலித்தை குவித்தது. 30 லட்சம் செலவில் மிக பிரமாண்டமாக தயாரிக்கப்பட்ட தமிழ் சந்திரலேகா வெற்றிகரமாக ஓடிய போதிலும் செலவு அதிகமாகிவிட்டதால் லாபம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருந்தது. வடநாட்டைச் சேர்ந்த திரைப்பட விநியோகஸ்தர்கள் தாரா சந்த் என்பவர் ஜெமினி படங்களை வடநாட்டில் விநியோகித்து வந்தார். அவர் சந்திரலேகை பார்த்துவிட்டு வானளாவிய புகழ்ந்தார். இது போன்ற பிரமாண்டமான படம் இதுவரை இந்தியிலே எடுக்கப்படவில்லை. இது இந்தியில் டப் செய்து வெளியிடுங்கள், பிரமாதமாக வசூலாகும், விநியோகம் உரிமை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று வாசனிடம் கூறினார். தமிழ் சந்திரலேகா பற்றி வசூல் சற்று சோர்வாயிருந்த வாசன் தாரா சிங் சொன்ன யோசனை கேட்டு உற்சாகம் அடைந்தார். சந்திரலேகாவின் இந்தி பதிப்பை உருவாக்குவது குறித்து உடனடியாக ஆலோசனை நடத்தினார்கள். சந்திரலேகாவில் வசனங்கள் குறைவு, எனவே சந்திரலேகாவை டப் செய்வது எளிது, தவிரவும் ஒரிஜினல் இந்தி படம் போலவே தோன்றும் என்று தெரிந்து கொண்டார். தமிழ் சந்திரலேகாவின் முக்கால்வாசியை அப்படியே வைத்து கொண்டார். என்எல் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட நகைச்சுவை காட்சிகளில் இந்தி நகைச்சுவை நடிகர் ஆகாவை வைத்து படமாக்கினார்கள். மற்றபடி முரசாட்டம், சர்க்கஸு, கத்திச்சண்டை முதலிய காட்சிகள் அப்படியே இருந்தன. கதாநாயகன் MK ராதா, வில்லன் ரஞ்சன், கதாநாயகி TR ராஜகுமாரி. இவர்கள் அனைவரும் வடநாட்டு ரசிகர்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். எனவே இந்தி ரசிகர்களை முதலில் தியேட்டருக்கு வர செய்ய வேண்டும் என்று அவர்கள் வந்து படத்தை பார்த்து விடலாட்டால் படம் நிச்சயம் அவர்களை கவர்ந்துவிடும். அவர்களை தியேட்டருக்கு வர சொல்லி செய்வது எப்படி என்று யோசித்தார் வாசன். அதுவரை இந்தி படங்களுக்கு மிக குறைவாக விளம்பரம் செய்து வந்தார். சின்ன சின்ன போஸ்டர்களை மட்டுமே சுவரில் ஒட்டுவார்கள். பெரிய பேனர்களை வைக்கும் வழக்கம் அப்போது இல்லை. இந்தி சந்திரலேகாவுக்கு பெரிய பெரிய பேனர்களை வைத்து வடநாட்டையே திகைப்படைய செய்தார் வாசன். பத்திரிகைகளில் செய்யப்பட்ட விளம்பரங்களில் சந்திரலேகா பற்றி பெரிய எதிர்பார்ப்பை மக்களிடம் ஏற்பாடு செய்தனர். இந்தி சந்திரலேகாவுக்கு ஆழ விளம்பரம் செலவு லட்சங்கள். சந்திரலேகாவை பார்க்க வடநாடு ஆவலோடு காத்திருந்தது. வடநாட்டில் முக்கிய நகரங்களில் எல்லாம் ஒரே நேரத்தில் இந்தி சந்திரலேகா ரிலீஸ் ஆனது. படத்தை பார்த்தவர்கள் பஹூத் அச்சா என்றார்கள். அனைத்து பத்திரிகைகளிலும் பாராட்டை பெற்றது. இந்தி சந்திரலேகா கோடி கோடியாக பணம் வசூலித்து கொண்டிருந்தது. படம் எடுப்பதில் தமிழர்கள் திறமைசாலிகள் என்று வடநாட்டவர்கள் உணரும்படி செய்திருந்தனர். தென்னாட்டிலிருந்து வடநாட்டுக்கு சென்று வெற்றி கொடி நாட்டிய முதல் பட அதிபர் SS வாசன். இந்த வகையில் தென்னாட்டு பட அதிபர்களுக்கு அவர் முன்னோடி. வாசன் அடைந்த வெற்றியில்தான் அவருக்கு அடுத்தபடியாக தென்னாட்டில் இருந்து இந்தி மார்க்கெட்டுக்கு நுழைந்தேன். அந்த துணிவு ஏற்பட காரணமே சந்திரலேகா தான் என்று மெய்யப்பன் பாராட்டினார். சந்திரலேகாவில் ரஞ்சனின் நடிப்பையும் அவருடைய வீச்சையும் வடநாட்டினர் வெகுவாக பாராட்டினார்கள். பல அதிபர்கள் ரஞ்சனை இந்தி படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார்கள். ரஞ்சன் BSc ஹானர்ஸ் படித்தவர். இசை, நடனம் முதலியவற்றை முறைப்படி பயின்றவர். டிப்ளமா வாங்கியவர். விமானம் ஓட்டமும் கற்றவர். அவருக்கு இந்தியும் நன்றாக தெரியும். ஆதலால் மும்பைக்கும் குடியேறி வீரதீர செயல்களில் நிறைந்த சிந்துபாத் போன்ற இந்தி படங்களில் நடித்தார். சந்திரலேகாவின் நீளத்தை குறைத்து ஆங்கில விளக்க உரையுடன் அமெரிக்கா, இங்கிலாந்து நாடுகளிலும் திரையிட்டார் வாசன். மொத்தத்தில் அகில உலக புகழ்பெற்ற முதல் திரைப்படம் சந்திரலேகாவை சேரும். வாழ்க ஜெமினி சந்திரலேகா. வணக்கம்.